ஜேக்கப்ஸ் எழுதிய இங்கிலீஷ் ஸ்டோரியான தி மங்கி ஸ்பா இதனுடைய டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷனை இந்த வீடியோ மூலமாக ஸ்டடி பண்ணிக்கலாம். த மங்கி ஸ்பா அப்படிங்கிற இந்த ஸ்டோரி வந்து ஒரு குரங்கனுடைய கால் பாதத்தை பற்றின ஒரு முக்கியமான பிளேஸ் தான் வந்து இந்த ஸ்டோரி. குரங்கில் இருக்கக்கூடிய இந்த காலோட அடிப்பாதம் வந்து நகத்தோடு சேர்ந்துருக்கக்கூடியது. அதற்கு பா அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் சொல்கிறோம். ஸோ இந்த மங்கியோடைய பா எந்த அளவுக்கு இந்த ஸ்டோரியில் இருக்கக்கூடிய கேரக்டருடைய லைஃப்பில் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத வந்து இந்த ஸ்டோரி மூலமாக டபிள்யூ ஜேக்கப்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருக்கிறாரு. அதாவது நமக்கு வந்து சூப்பர்ஸ்டிஷன் ஐடியா இருக்கும், சில தவறான எண்ணங்கள் இருக்கும், அது மூலமாக நம்ம லைஃப் எப்படி கரப்ட் ஆகுதுங்கிறத சொல்லியிருக்கிறாரு. இந்த ஸ்டோரி வந்து பிகின் ஆகும்போது ஒரு நைட் நேரத்தில் தான் ஸ்டோரி வந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த நைட்டு வந்து எப்படி இருக்குன்னா ஸ்டோமியாக இருக்குது, புயல் மழை அதிகமாக வருது, காற்று பயங்கரமாக வீசுது. அந்த சமயத்தில் தான் வந்து இந்த ஸ்டோரியில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸு மிஸ்டர் ஒயிட், மிஸ்ஸஸ் ஒயிட் அண்டு அவங்களுடைய பையன் வந்து ஹெர்பர்ட் 3 பேரும் வீட்டில் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நேரத்தில் மிஸ்டர் ஒயிட்டும் அவங்களுடைய பையன் ஹெர்பர்ட் 2 பேருமே செஸ் விளாடுறாங்க. ஸோ த ஸ்டோரி பிகின்ஸ் ஆன் அ ஸ்டோமி நைட் இன் த ஒயிட் ஃபேமிலிஸ் ஹவுஸ். மிஸ்டர் ஒயிட் அண்ட் ஹெர்பர்ட் பிளே செஸ். மிஸ்ஸஸ் ஒயிட் நிட்ஸ் பை த ஃபயர். ஸோ குளிர் நேரம் மழை நேரத்தில் வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து ஃபயர் பிளேஸ் இருக்கும், தீ எரியும். அது பக்கத்தில் ஹெர்பர்ட்டுடைய மதர் மிஸ்ஸஸ் நைட்டு வந்து அதாவது மிஸ்ஸஸ் ஒயிட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நூல் நெஞ்சுக்கிட்டு இருக்காங்க துணிக்கு. their friend சர்ஜன் மேஜர் மோரிஸ் விசிட்ஸ் தெம். அந்த நேரத்தில் அந்த இரவு நேரத்தில் மிஸ்டர் ஒயிட்டோட ஃப்ரெண்டு சர்ஜன்ட் மோரிஸ்னு ஒருத்தர் இருக்கார். இவர் வந்து ஆர்மியில் வந்து ஒரு காவல் அதிகாரியாக இருக்கிறாரு. அவர் அவங்களோட வீட்டுக்கு அந்த நேரத்தில் வராரு. வந்து என்ன மாதிரி பேசுகிறார் அப்படின்னா அவர் வந்து ஒரு மங்கியோடைய பா வந்து கொண்டு வந்திருக்காரு. த மங்கி ஸ்பா. த மோரிஸ் பிரிங்ஸ் அ மம்மிஃபைடு மங்கி ஸ்பா ஃப்ரம் இந்தியா. இந்தியாவிலிருந்து பதப்பதட்டப்பட்ட அதாவது ரொம்ப பாதுகாப்பாக இருக்கக்கூடிய மங்கியோடைய கால் பாதத்தை வந்து மம்மிஃபைடு பண்ணியிருக்கிறாங்க. அதை அப்படி இவங்க வீட்டுக்கு கொண்டு வராரு. அது வந்து அழுகாமல் பல வருஷங்களாக இருக்கக்கூடிய மம்மிஃபைடு படுத்தப்பட்ட அதாவது பதப்படுத்தப்பட்ட அழுகாமல் டீகம்போஸ் ஆகாமல் அப்படி இருக்கக்கூடிய அந்த மங்கியோடைய அடிப்பாதம் கால் பாதத்தை வந்து மோரிஸ் இவங்க வீட்டுக்கு கொண்டு வரார். அது எங்கேருந்து வந்திருக்குன்னா இந்தியாவிலேருந்து கொண்டு வந்திருக்காரு. ஃபக்கீர் பிளேஸ்ட் ஸ்பெல் ஆன் இட். அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா இந்த மங்கியோடைய கால் பாதத்தில் வந்து இந்தியாவில் உள்ள ஒரு சன்னியாசி ஒரு சாமியார் வந்து மந்திரிச்சு கொடுத்துருக்காரு. மந்திரிச்சு கொடுத்த இந்த பா வந்து நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது அதாவது நடக்கும். இது மந்திர சக்தி வாய்ந்த மங்கியோட பா அப்படின்னு சொல்கிறாரு. இட் கிராண்ட்ஸ் 3 wishes to 3 different people. இது வந்து 3 வகையான வரங்களை வந்து 3 வகையான மக்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. த பர்பஸ் ஆஃப் த ஸ்பெல். இந்த மந்திரத்துடைய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டு ஷோ தட் ஃபேட் ஷுட் நாட் பி சேஞ்ச்ட். இப்போ நமக்குன்னு ஒரு விதி இருக்கும், அந்த விதியை மாற்றவே முடியாது. நிறைய பேர் தங்களுடைய சாதனையினால் உழைப்பினால் விதியை மாற்றுவாங்க. ஆனால் இந்த மாதிரியான இந்த ஸ்பெல் பண்ணுறது மந்திரம்லாம் வந்து நீங்கள் இப்படி தான் இருப்பீங்க அப்படின்னு ஒருத்தவங்களை சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு அந்த வார்த்தை கட்டுப்பட்டு அவங்களால எந்த ஒரு சாதனையும் பண்ண முடியாது. ஸோ முயற்சி பண்ணுறது கூட அவங்க மனசு வராது. அந்த மந்திர சக்திக்குள்ளே தான் கட்டுப்பட்டு அவங்க வாழ்க்கை இருக்கும். மோரிஸ் த்ரோஸ் இட் இன் டு த ஃபயர் பட் மிஸ்டர் ஒயிட் சேவ்ஸ் இட். ஸோ அதனால் இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு திடீர்னு என்ன பண்ணுறான்னா சொல்லிக்கிட்டு மோரிஸு அந்த தீக்குள்ளே இந்த மங்கி ஸ்பாவை வந்து எரிஞ்சிருவார். எரிஞ்ச உடனே இல்லை இது வந்து ரொம்ப இது மந்திர சக்தி வாய்ந்தது, இதுதான் நீங்கள் சொல்லியிருக்கீங்களா 3 வகையான வரங்களை கொடுக்கும், அதனால் கண்டிப்பாக இந்த மங்கி ஸ்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தீக்குள்ளே எரியப்பட்ட அந்த மங்கி ஸ்பா வந்து மிஸ்டர் ஒயிட்டு காப்பாற்றி எடுத்துருவார். அதுக்கப்புறம் மோரிஸ் அந்த இடத்த விட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் மிஸ்டர் ஒயிட்டு கையில் இருக்கக்கூடிய மங்கி பாவை இப்போ என்ன பண்ணுறாருனா சோதனை பண்ணுறாரு. அதாவது இது வந்து வரத்தை கொடுக்குறனால நம்ம வந்து வரம் கேட்கலாம் அப்படின்னு. ஃபஸ்ட்டு விஷ். ஹெர்பர்ட் ஜோக்கிங்லி சஜஸ்ட் விஷிங் ஃபார் 200 pounds டு பே த மார்கேஜ்.
ஃபஸ்ட்டு என்ன பண்ணான்னா, வீடு வந்து ரொம்ப இப்போ கஷ்டத்தில் இருக்கிறோம். வீட்டுக்கு வந்து நம்ம 200 பவுண்ட்ஸு கடன் வந்து இருக்குது. கடனை எப்படியோ அடைக்கணும். அதனால் வந்து சும்மா நீங்கள் 200 பவுண்ட்ஸ் கேளுங்கன்னு சும்மா ஒரு ஜோக்கா என்ன பண்றாருன்னா, ஹெர்பர்ட் வந்து அப்பாட்ட சொல்றார். உடனே மிஸ்டர் ஒயிட் மேக்ஸ் த விஷ். என்ன பண்றாருன்னா, ஓகே நம்ம இந்த 200 பவுண்ட்ஸ் நம்ம கேட்கலாம், நம்ம குடுக்கும். இது மூலமா கடனை அடைச்சிடலாம் அப்படின்னு. ஹி சேஸ் த பா ட்விஸ்டட் லைக் அ ஸ்னேக். நெக்ஸ்ட் டே ஹெர்பர்ட் கோஸ் டு ஒர்க் அட் த ஃபேக்ட்ரி. இப்போது என்ன பண்ணுறாருன்னா, அந்த பா வந்து கேட்குறாரு, எனக்கு 200 பவுண்ட்ஸ் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கப்புறம் பார்க்குறாரு, ஒரு பாம்பு வடிவில் அந்த பா வந்து அப்படி நெளிஞ்சு போகிறத பார்க்குறாரு. அது வந்து ஸ்பெல் பண்ணும்போது அந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குது. உடனே கேட்ட உடனே அந்த நேரத்தில் ஹெர்பர்ட் என்ன பண்ணான்னா, ஓகே நான் ஜாபுக்கு போகிறேன், நான் வந்து வேலைக்கு போகிறேன். ஏன்னா ஒரு கம்பெனியில் ஹெர்பர்ட் வேலை செய்கிறான். உடனே மறுநாள் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒர்க்குக்கு போயிடுதான் ஹெர்பர்ட். ட்ராஜடி இப்போ நடக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு விஷ் கேட்குறாங்க, 200 பவுண்ட்ஸ் கேட்குறாங்க. இப்போ இதற்கு எப்படி விளைவுகள் வரும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அ மேன் ஃப்ரம் த ஃபேக்ட்ரி விசிட்ஸ் த ஒயிட். ஹெர்பர்ட் இஸ் கில்ட் இன் அ மிஷினரி ஆக்சிடென்ட். த கம்பெனி கிவ்ஸ் 200 pounds as compensation. The wish comes true in a terrible way. இப்போது ஹெர்பர்ட்டுடைய ஆலோசனைப்படி மிஸ்டர் ஒயிட்டு கேட்கக்கூடிய அந்த 200 பவுண்ட்ஸ் வந்து வீட்டுக்கு வருது. எப்படி வருது அப்படின்னா, ஹெர்பர்ட் கம்பெனிக்கு போனதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் மிஸ்டர் ஒயிட் வீட்டை தட்டுறாங்க. அவர் யாருன்னா, ஹெர்பர்ட் வேலை செய்யக்கூடிய கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒருத்தர். அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஹெர்பர்ட் வந்து ஒரு கம்பெனியில் வந்து ஒரு மெஷின் ஆப்ரேட் பண்ணும்போது அந்த ஆக்சிடெண்ட்டில் அவன் இறந்து போயிட்டான். அதனால் கம்பெனி வந்து 200 பவுண்ட்ஸ் வந்து காம்பன்சேஷன், அதாவது நஷ்ட ஈடாக கொடுக்குறாங்க அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணுறான் மிஸ்டர் ஒயிட்ட. ஸோ இப்படி தான் கேட்ட இந்த வரம் வந்து 200 பவுண்ட்ஸு இவ்வளோ பெரிய ட்ராஜிக்காக முடிஞ்சிருந்து கொடுக்குறாரு அப்படின்னு, அதாவது எப்படி ஒரு ட்ராஜிக்காக நடந்து மிஸ்டர் ஒயிட்டுக்கு அந்த பணம் வந்திருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஏற்கனவே மோரிஸ் சொல்லிக்கிறான், 3 வகையான விஷ் வரும், ஆனால் அது வந்து ரொம்ப பெரிய விளைவுகளை கொண்டு வரும் அப்படின்னு. இப்போது மிஸ்டர் ஒயிட்டுக்கு தன்னுடைய பையன் இறந்துட்டாங்கிறது நியூஸ் வந்து அவனால் தாங்கிக்க முடியல. ஏன்னா அவன் தான் இந்த சஜஷனை கேட்ட 200 பவுண்ட்ஸ்னு. ஆனால் கேட்டவன் வந்து திடீர்னு மெஷினில் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்லாம் நடந்த ஒரு விபத்தில் இறந்து போயிட்டான் அப்படிங்கிற நியூஸை கேட்குறாரு. ஒரு பக்கம் 200 பவுண்ட்ஸ் வந்திருக்குது. ஸோ பயங்கர ஷாக்கிங் ஆகிட்டான். அதுக்கப்புறம் வந்து 2வது விஷ், இதுக்கு இடையில் அவங்க மிஸ்டர் ஒயிட்டு மிஸ்ஸஸ் ஒயிட் 2 பேரும் சோகமாக இருக்கிறாங்க. ஸோ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் 2வது விஷ் நடக்குது. 2வது வரம் கேட்குறாங்க. மிஸ்ஸஸ் ஒயிட் வாண்ட்ஸ் ஹெர்பர்ட் பேக் டு லைஃப். இப்போ மிஸ்ஸஸ் ஒயிட் மனைவி என்ன சொல்கிறான்னா, ஓகே நம்மகிட்ட இன்னும் 2 வாரம் இருக்குது, இப்போ 2வது வாரத்தில் நம்ம இழந்த பையனை வந்து திரும்ப கேட்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. மிஸ்டர் ஒயிட்ஸ் ஃபியர்ஸ் ஹெர்பர்ட்ஸ் பாடி இஸ் டேமேஜ்ட் அண்ட் டீகேடு. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, மிஸ்டர் ஒயிட் நினைக்கிறாரு, இந்த நேரத்தில் நம்ம கேட்க முடியாது, ஏன்னா பையன் இறந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போது பையனோட உடம்பு ரொம்ப சிதைஞ்சு போயிருக்கோம், அழுகி போயிருக்கோம். அந்த மாதிரி சமயத்தில் நம்ம திரும்ப எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறாரு. இருந்தாலும் ஹி ஃபைனலி மேக்ஸ் அ செகண்ட் விஷ். இப்போ செகண்ட் விஷ் கேட்குறாரு. அந்த நேரத்தில் அந்த நேரம் நைட்டு நடக்குதுன்னா, தேர் இஸ் அ நாக் அட் த டோர். இப்போது யாரோ டோரை தட்டுறாங்க. மிஸ்ஸஸ் ஒயிட் பிலீவ்ஸ் இட் இஸ் ஹெர்பர்ட். ஆனால் மிஸ்ஸஸ் ஒயிட் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஹெர்பர்ட் தான் வந்துட்டான், கதவை தட்டுறான் அப்படின்னு நினைக்கிறாங்க. மிஸ்டர் ஒயிட் இஸ் டெரிஃபைட் வாட் இஸ் அவுட் சைடு. ஆனால் பயங்கரமாக அதை கதவை திறந்தோன்னா அவனுக்கு பயங்கரமான ஒரு ஷாக்கிங் ஆயிடுச்சு. யாருமே இல்லை. கதவு சத்தம் கேட்குது, ஆனால் கதவு திறந்து பார்த்தா யாருமே இல்லை வெளியே. உடனே என்னடா பார்க்குறாரு, கதவு சத்தம் மட்டும் கண்டினியூஸாக கேட்டுகிட்டே இருக்குது, ஸ்டாப் ஆக மாட்டேங்குது. ஓகே நம்ம கையில் இன்னும் 3வது விஷ் இருக்குது கேட்டு, இந்த சத்தம் வந்து ஸ்டாப் ஆகணும் அப்படின்னு வரம் கேட்குறாரு. ஹி மேக்ஸ் அ 3rd விஷ். இப்போ இந்த கதை எப்படி முடியுதுன்னா, த நாக்கிங் ஸ்டாப் சடன்லி. இப்போது அது 3வது வாரத்தில் அந்த கதவு தட்டுற சத்தம் வந்து நின்றுச்சு. மிஸ்ஸஸ் ஒயிட் ஓப்பன்ஸ் த டோர். இப்போ வந்து அந்த மிஸ்ஸஸ் ஒயிட்டு வந்து கதவை திறக்கிறாங்க. நோ ஒன் இஸ் தேர். ஆனால் யாருமே இல்லை வெளியே. ஹெர்பர்ட் டசன்ட் ரிட்டன். ஸோ இப்படி இந்த மாதிரியான ஒரு
மங்கி ஸ்பா கொண்டு வந்து வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய துயரம் நடந்துருச்சு. அவங்க விதிக்கு கட்டுப்பட்டாங்க. அதாவது அந்த மந்திரத்துக்கு கட்டுப்பட்டு அவங்க வாழ்க்கையை வந்து இழந்துட்டாங்க. அவங்க வந்து உழைச்சி சம்பாதிச்சு சாப்பிட்லாம். ஆனால் அதுக்கு பதில் அவங்க இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபட்டு அதில் ஆசைப்பட்டு காசுக்காக ஆசைப்பட்டு அதில் வந்து பலியாயிட்டாங்க. குடும்ப நிம்மதி இல்லாமல் போயிடுச்சுங்கிறத நம்ம மட்டும் இந்த ஸ்டோரி மூலமாக நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம்.